எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எக்ஸாம் பாயிண்ட் 3 பார்த்தோம். போடுங்க எக்ஸாம் பாயிண்ட் 4. நான் கதைக்கிற கிளியர் ஆகித்தானே? எக்ஸாம் பாயிண்ட் 4 போடுங்க. வீடியோ ஆடியோ கிளியர் ஆகித்தானே எல்லாருக்கும்? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குதா? அப்ப எக்ஸாம் பாயிண்ட் 4 இதுல கொஞ்சம் நம்ம ஏற்கனவே எக்ஸாம் பாயிண்ட் 3 வரையும் பார்த்தோம். ஒரு 5 சமன்பாடு பார்த்தோம். என்ன ரைட்? அந்த 5 சமன்பாடையும் நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுறேன். முதலாவது சமன்பாடு பார்த்தோம், எஃப் சமன் கே என்ற சமன்பாடு பார்த்தோம். இரண்டாவது சமன்பாடு பார்த்தோம், தகைப்பூண்டா என்னன்னு பார்த்தோம். தகைப்புன்னு சொல்றது எஃப்ங்கீழ ஏன்னு சொல்லி பார்த்தோம். மூணாவது சமன்பாடு பார்த்தோம், விகாரம்டா என்னன்னு பார்த்தோம். விகாரம் சொல்றது நீட்சிய ஆரம்ப நீளத்தால பிரிச்சு விட்டோம்னா சரி. நாலாவது பார்த்தோம், இவங்க ரெண்டு பேர்லயும் இருந்து யங்கின் மட்டுக்கு சமன்பாடு எடுத்தோம். யங்கின் மட்டும் சொல்றது தகைப்பும் கீழே விகாரம் சொல்லிட்டு யங்கின் மட்டு சமன் எஃப் எல்லின் கீழே ஏன்னு சொல்லி பார்த்தோம். அஞ்சாவது சமன்பாடு பார்த்திருக்கிறோம், எக்ஸாம் பாயிண்ட் 5ல பார்த்திருக்கிறோம். ஒரு மீள்தன்மையோட பொருளை நம்ம இழுக்கும் போது அதுல சேமிக்கப்படுற சக்தி அரை எஃப்பி அல்லது அரை கேஇ வர்க்கம் சொல்லி பார்த்திருக்கிறோம். இவ்வளவு விஷயம் நம்ம செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ரைட். எக்ஸாம் பாயிண்ட் 4ல நம்ம பார்க்க போறது என்ன கேட்டா, கிராஃப் கொஞ்சம் பார்க்க போறோம். முதலாவது கிராஃப் என்னன்னு சொன்னா, தகைப்பு விகாரம். இதுக்கிடையில ஒரு கிராஃப் வரையப்பட்டா, நான் இப்படி ஒரு கிராஃப் வரைகிறேன். இந்த கிராஃப்ல 3 புள்ளிகள் இருக்கு. அந்த 3 புள்ளியிடையும் பேர் தெரிஞ்சிருக்கணும். இதுல 3 புள்ளிகள் இருக்கு. 3 புள்ளிகளுக்கும் நமக்கு பேர் தெரிஞ்சிருக்கும். என்னன்னு சொன்னா, ஒன்று இதை நான் ஏன்னு சொல்றேன், ஏன்ற புள்ளின்னு சொல்றேன். இவரை பீன் சொல்ற புள்ளின்னு சொல்றேன். இவரை சீன்ற புள்ளின்னு சொல்றேன். ஒரு லாஸ்டிக், அதாவது ஒரு ரப்பர் நாடாவை பிடிச்சி நம்ம இழுத்துக்கிட்டே வரோம். அப்ப இவரை இழுத்துக்கிட்டு வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, விட்டம் சொன்னா திருப்பி பழைய நிலையை அடைவேன். அப்ப திருப்பி இன்னும் இழுக்கிறோம், ஒரு கட்டத்தை தாண்டி இழுத்து போட்டு விடுவோம், பழைய நிலை அடையாது. அப்ப அந்த கடைசி கட்டம் வரங்காட்டி, அந்த ஒரு புள்ளி வரங்காட்டி இழுத்து போட்டு விடும்போது பழைய நிலை அடைவார். அதை விட கொஞ்சம் தாண்டி இழுத்து போட்டு விடும்போது பழைய நிலை அடையாது. அப்ப அந்த பழைய நிலையை அடையலன்னு சொன்னா அவர் மீளியல் இயல்பை இழந்துட்டார். மீளியல் விகித சமன் சொல்லக்கூடிய புள்ளி எது அப்படின்னு கேட்டா, ஒரு பொருள் அப்படியே இழுத்துக்கிட்டு போகும்போது இந்த புள்ளி வரங்காட்டியும் இந்த புள்ளி வரங்காட்டியும் என்ன செய்வாராம் சொன்னா, பழைய நிலையை அடையக்கூடியதாக இருப்பார். இதை தாண்டி ஒரு ஆள் இழுத்து போட்டு விட்டா அவர் மீறியல் இழுத்து போட்டு வருவார், ஆனா பழைய நிலையை அடைய மாட்டார். அதையும் தாண்டி ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு போவாராக இருந்தால், அதையும் தாண்டி அப்படி இழுத்துட்டே போகும் சொன்ன அந்த ரப்பர் நாடாவை கடைசி ஒரு புள்ளியில பியக்கூடிய ஒரு புள்ளி ஒன்று இருக்கும். முறியக்கூடிய புள்ளி. அந்த புள்ளிக்கு சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, முறிவு புள்ளி அல்லது இரு தகைப்புன்னு சொல்லுவோம். அப்ப இங்க சீண்டு குறிக்கப்பட்ட புள்ளி என்னன்னு கேட்டா, இரு தகைப்பு அல்லது முறிவு புள்ளின்னு சொல்லுவோம். அப்ப ஏன் சொல்லுவோம் என்ன சொன்னா, விகித சம எல்லைன்னு சொல்லுவோம். விகித சம எல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்றது என்ன குறிப்புன்னு சொன்னா, விகித சம எல்லைன்னு சொல்லுவோம். சொல்றது என்ன குறிப்போம் சொன்னா, மீளியல் எல்லைன்னு சொல்லுவோம். ஏன் சொல்றது விகித சம எல்லைன்னு சொல்லுவோம். பீன் சொல்றது மீளியல் எல்லைன்னு சொல்லுவோம்.
என்ன விஷயம் சொன்னா, ஒரு பொருளை நம்ம அப்படியே என்ன செய்யறோம் சொன்னா, பொருளை கொண்டு அப்படியே இழுத்து ரப்பர்னால இழுத்துக்கிட்டே போறோம். ஒரு புள்ளி வரங்காட்டி இழுத்து போட்டு விட்டா பழைய நிலை அடைவார். அதை விகித சம எல்லைன்னு சொல்றோம். அந்த விகித சம எல்லைக்குள்ள நீட்சியானது. இந்த எல்லைக்குள்ளதான் உங்களால யார் பயன்படுத்தலாம் சொன்னா, ஹூக்ஸ் விதி F சமன் KE பயன்படுத்தலாம். யங்கின் மட்டு FL சமன் AE இரண்டும் இந்த இந்த புள்ளிக்குள்ளதான் பயன்படுத்தலாம். இதை தாண்டினா இந்த ஹூக்ஸ் விதிகள் பயன்படுத்த இயலாது. இது முதலாவது விஷயம். அப்ப நம்ம பயன்படுத்துற தகைப்பு என்ன சொன்னா, இந்த ஏன்ற புள்ளிக்குள்ளதான் பயன்படுத்த போறோம். இது விகித எல்லைக்குள்ளதான் இந்த விதிகளை பயன்படுத்தலாம். அப்ப நம்ம பயன்படுத்துற அப்ப அந்த கிராஃபை எப்படி வரைய போறேன்னு சொன்னா, விகித சம எல்லைக்குள்ள வரைஞ்சோம்னு சொன்னா, இது தகைப்பு, இது விகாரமா இருந்தா இந்த கிராஃப் இப்படி இருக்கான்னு வச்சுக்கோ. இதான் விகித சம எல்லையா இருக்காரு. இதுல படித்திறன் சொல்றது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்திறன் சொல்றது தான் பெருமானத்தை தரும். ஏதாவது ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சு ஸ்ட்ரக்சர்ல சரி எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஃப் ஒன்றை கண்டீங்கன்னா அந்த கிராஃப்ல படித்திறனை பாருங்க. படித்திறன் சொல்றது வை அச்சுல இருக்கிற இவரை இந்த நீளத்தால பிரிக்கிறதுக்கு சமனா இருக்கு. வையிங்கில எக்ஸ், இந்த வை அச்சுல சந்திக்கிறது தகைப்பு, எக்ஸ் அச்சுல சந்திக்கிறது விகாரம். அப்ப டான் டீட்டான்னு சொல்றது என்னன்னு சொன்னா படித்திறன். அப்ப இவர படித்திறன் சொல்றது என்னத்துக்கு சமனா இருக்கும்னு கேட்டா, இந்த கிராஃப்ல படித்திறனை கண்டீங்கன்னு சொன்னா தகைப்புங்கில் விகாரம் சொல்றது யங்கின் மட்டுக்கு சமனா இருக்கும். அப்ப தகைப்பு விகார கிராஃப்ல படித்திறன் கண்டா அந்த படித்திறன் சொல்றது யங்கின் மட்டுக்கு சமனாக இருக்கும். அப்ப கொஞ்சம் கவனிங்க. உதாரணத்துக்கு ஒரு கிராஃப் ஒன்று தரப்படுகிறது. இவ்வளவு தரார் ஒரு 10 நியூட்டன் மீட்டர் -2 இங்க போடப்பட்டிருக்கு. இங்க போடுறார் விகாரம் ஒரு 5 தந்திரிக்குன்னு வைங்க. இவரை யங்கின் மட்டு யாரு கேள்வி கேட்டா நான் என்ன செய்வேன்னு சொன்னா, யங்கின் மட்டு சமன் யங்கின் மட்டுக்கு இவரை படித்திறனை கண்டா சரி. படித்திறன் சொல்றது இந்த வை அச்சிட உயரத்தின் கீழே எக்ஸ் அச்சிட பெருமான். வை அச்சு எவ்வளவுன்னு கேட்டா 10, வையிட பெருமானம் இது 10 சொன்னா இதுவும் 10 கீழே 5 போட்டு யங்கின் மட்டு 2 ஆன்சர் கொடுப்பேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கு. அப்ப தகைப்பு விகாரத்திட கிராஃப்ல படித்திறன் என்னத்தை தருமாம்னு கேட்டா அவர் யங்கின் மட்டு பெருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முதலாவது பாயிண்ட். மார்க் பண்ணிக்கோங்க. தகைப்பு விகாரம் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ல சொன்னீங்க தானே சார், மீலியல் எல்லை இரு தகைப்பு அல்லது முறிவு புள்ளின்னு சொல்லி. இதுல மீலியல் எல்லை இல்லையா சார், இந்த அந்த லாஸ்டிக்கை இழுத்துட்டு விட்டா அது திரும்ப பழைய நிலை கிடையாது. ஆமா, என்ன சொன்னா விகித சம எல்லைன்னு சொல்லக்கூடாமா. இப்ப லாஸ்டிக் இருக்கிற ஒரு 10 நியூட்டனை கொடுக்க 2 சென்டிமீட்டர் நீட்சி அடையுதுன்னு வைப்போம். 20 சென்டிமீட்டர் நான் விசையை கொடுத்தா 20 நியூட்டன் விசையை கொடுத்தா 4 சென்டிமீட்டர் நீட்சி அடையும். 30 கொடுத்தா 6 சென்டிமீட்டர் நீட்சி அடையும். அப்ப அந்த எல்லை வரங்க யாரு வரைஞ்சுன்னா ஏ வரங்காட்டியும் அந்த மாதிரியான ஒரு இயல்பை காட்டுவார். விசைக்கு ஏத்த மாதிரி நீச்சி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அது அந்த ஏ தாண்டின உடனே இந்த மீலியல் எல்லைன்னு சொல்றது இதுக்கு கிட்ட வந்ததுக்கு பிறகு இந்த துண்டுக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா பிள்ளையால் இவர் இந்த எல்லைக்குள்ள என்ன நடக்கும் சொன்னா நமக்கு அந்த விகி சம எல்லை இப்ப 10க்கு ஒரு 2 சென்டிமீட்டர் சொன்னா 20க்கு 4 சென்டிமீட்டர் சொன்னானே அந்த மாதிரியான நடத்தையை காட்டாது, வித்தியாசமான நடத்தையை காட்டும். ரைட். அப்ப உதாரணத்துக்கு இந்த புள்ளி 10 30 நியூட்டனை கொடுக்கக்குள்ள 3 சென்டிமீட்டர் நீச்சி சொன்னா இது 40ன்னு சொன்னா 40 சென்டிமீட்டருக்கு மீட்டர் நீச்சியை காட்டாது, அதோட கூடையாத்தான் காட்டும். சோ அப்படியான இடங்களை மாறிதுன்னு சொன்னா இது திரும்ப வரும்.
ஆனா பழைய இடத்தை என்ன செய்யாது, பழைய இடத்தை அடைவார். ஆனா இவர் வந்து இந்த நீட்சி வந்து சரியான இந்த விகித சம எல்லைக்குள்ள இருக்காது. கிளியரா சொன்னது. அப்ப அந்த சீலையா சார் பழைய நிலைக்கு அடையாம அப்படியோ இருக்கும். சீல மகள் சீக்கு நம்ம இழுத்தம் சொன்னா இருதாய்ப்பு முறிகிறது அவத்தால பிஞ்சிரும். அவத்தால முறிஞ்சு உடைஞ்சிருவேன். இப்ப நம்ம லாஸ்டிக்க பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறோம், விடுறோம், பழைய நிலைக்கு அடைகிறார். அப்ப விடுறோம், பழைய நிலைக்கு அடைகிறார். ஒரு புள்ளியில கடைசி புள்ள விடும் வரையும் அவர் பழைய நிலைக்கு அடைகிறார். உதாரணத்துக்கு சொன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் எடுக்கிறேன், நான் 10 நியூட்டன் விசையை கொடுக்கிறேன், 1 சென்டிமீட்டர் நீச்சி அடைகிறான்னு வைப்போம். 20 நியூட்டன் விசையை கொடுத்தா 2 சென்டிமீட்டர் அடைவார். 30 நியூட்டன் கொடுத்தா 3 சென்டிமீட்டர். அதோட 40 கொடுத்தா 4 சென்டிமீட்டர் நீச்சி அடையணும். 4 இல்லாம ஒரு 4.5 சென்டிமீட்டர் நீச்சி அடைகிறான்னு சொன்னா அவர் வந்து இந்த விகித சம எல்லையை தாண்டிட்டார். அந்த விகித சம எல்லைக்குள்ளதான் சரியான அந்த விசைக்கு ஏத்த மாதிரி நீச்சி இருக்கும். அப்ப அதை தாண்டிக்குன்னு சொன்ன என்ன நடக்கும் சொன்னா, இழுத்து போட்டு விடும்போது பழைய நிலை அடையுமான்னு கேட்டா இல்ல, கொஞ்சம் நீண்டு இருக்கும். அப்ப அதை விட தாண்டி நம்ம இழுத்துட்டே போவோமாக இருந்தால் இந்த சீன்ற புள்ளி அடைஞ்சோன்னு என்ன நடக்கும் சொன்னா இருதகைப்புன்னு சொல்லுவோம், அல்லது முறிவு புள்ளி அப்படியே பிஞ்சிடும். அதையும் கூட நம்ம இழுத்துட்டு போகணும், அந்த ரப்பர் இலாஸ்டிக் செஞ்சிடும், பிஞ்சி போயிடும். இந்த புள்ளிதான் இதா இருக்கும். கிளியரா மால்ப? அப்ப முதலாவது விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, தகைப்பு விகாரத்துக்கு கிராஃப தந்துகிட்டு யார கேட்கலாம்னா யங்கின் மட்ட கேட்கலாம், யங்கின் மட்ட கேட்கலாம். சரியா? ரெண்டாவது கிராஃப் பார்ப்போம். ரெண்டாவது கிராஃப் இது முதலாவது கிராஃப். ரெண்டாவது கிராஃப் என்னன்னு சொன்னா விசை நீட்ச். இதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சா இப்படி ஒரு கிராஃப் ஒன்று தந்திருக்கு. இந்த கிராஃப்ல படித்திறனை கண்டுபிடிப்பு. படித்திறன் சொல்ற என்ன செய்யும் சொன்னா வையாச்சிட பெருமா என்ன பை வையாச்சின விசை கீழுக்கு நீச் இ விசை எஃப். எஃப்ங்கில ஈன்னு சொல்றது எஃப்ங்கில இ. இவரை இப்படி எழுதலாமே எஃப்ங்கில ஈன்றது கேக்கு சமன். அப்ப விசை நீச்சி எதிர் விசை வரைபட படித்திறன் வில்மாயை தரும். எம்ங்கிறது இங்க கே தருவார். கேக்கு ஒரு பேர் வில் மாறிலி அல்லது விசை மாறிலின்னு சொல்லுவோம். அப்ப விசைச்சி எதிர் வரைப தந்து போட்டவங்கள்ட்ட எதை கேட்கலாம், வில் மாறிலிய கேட்கலாம். கிளியரா சொன்ன விஷயம். முதலாவது கிராஃப் பார்த்தோம், தகைப்பு விகாரம். இந்த கிராஃப் தந்தா நமக்கு பெயர்கள் குறிக்க தெரியும், புள்ளிகளை குறிக்க தெரியும். 3 புள்ளி இருக்குது. ஒன்று விகித எல்லை, மீளியல் எல்லை, இருதகைப்பு, முறிவு புள்ளி. இதுக்கு இன்னொரு பேரு முறிவு புள்ளி. 3 புள்ளியும் குறிக்க தெரியும். இந்த தகைப்பு விகாரத்துல இருக்க இந்த கிராஃப்ல படித்திறன் நமக்கு என்னத்தை தருமாம்னு கேட்டா யங்கின் மட்ட தரும். இவர படித்திறன் சமன் யங்கின் மட்டு. விசை நீச்சி வரை கொண்டு தந்தா விசை நீச்சி வரையோட படித்திறன் வில் மாறிலியை தரும். போக்ஸின் வில் மாறிலியை கேயை தரும். அதே மாதிரி இவர பரப்பளவு என்னத்தை தருமாம்னு கேட்டா அறதர பரப்பளவு. இது முக்கோணித்தானே, அறதர அடி வந்து இ, இது வந்து எஃப், விசை எஃப். அறதர இ தர எஃப் அல்லது எஃப் தர இ. அரை எஃப் சொல்றது என்னன்னு பாருங்க, எங்க இருக்குன்னு பாருங்க. யார தருவார்? விசை நீச்சி விசை வரைவுல அரை எஃப்ங்கிறது யார் அறிப்பாங்க, சக்தியை தரும். சேமிக்கப்பட்ட கிடைக்கும். சொன்னது விளங்கிச்சா? இது 4வது.
அப்ப கிராஃப்ல தந்து போட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்கலாம் என்ன? கிராஃப்ல தந்து போட்டு கேள்வி கேட்கலாம். தகைப்பு விகாரத்து கிராஃப தந்து போட்டு யங்கின் மட்ட கேட்கலாம் நம்ம கிட்ட. இல்லைன்னு சொன்னா விசை நீக்கி வரைவை தந்து போட்டு வில்மார்லிய கேட்கலாம் அல்லது சக்தியை கேட்கலாம். சக்தியை கேட்டா பரப்பளவை கண்டுபிடுவோம். வில்மார்லிய கேட்டா அவர படித்திறனை கண்டுபிடுவோம். ரைட். அப்ப இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்கலாம். இவ்வளவுதான் இந்த யூனிட். மொத்தம் 4 பாயிண்ட்டுக்குள்ள இந்த யூனிட் முடியுது. கிளியரா சொன்ன விஷயம். 4 பாயிண்ட்ல இந்த யூனிட் மொத்தமாக முடியுது. இவ்வளவுதான் இந்த யூனிட் மொத்தம். சரியா? சமரிய மார்க் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸாம் பாயிண்ட் 4 மார்க் பண்ணி எடுத்துருங்க. ரைட். இனிமேல நீங்க உங்களோட நோட்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அனைத்து விஷயங்களும் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. சரியா? மார்க் பண்ணி எடுங்க. நம்ம பாஸ் பேப்பர் கேள்விக்கு போ. ஓகே, அப்ப மூவ் ஆகுமா பாஸ் பேப்பர் கேள்விக்கு? மார்க் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? சரி. இல்லாட்டி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்புறம் மார்க் பண்ணி எடுங்க. சரியா? நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அப்ப நம்மளோட பாஸ் பேப்பர் கேள்விக்கு நம்ம மூவ் ஆகும். 2015 45வது எம்சிக்கு எடுங்க. 2015 45வது எம்சிக்கு. எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் இருக்குதா? ரெண்டாயிரத்தி 15ல இருந்து 2025 வரங்காட்டியும் எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் இருக்கணும். 11 வருஷத்துக்குரிய பாஸ் பேப்பர் கட்டாயம் இருக்கும். ரெண்டாயிரத்தி 15 45வது எம்சிக்கு. கேட்ட கேள்வியை கொஞ்சம் பாருங்க. விகித சம எல்லையினுள்ளே இழுவையின் கீழ் இருக்கும் ஒரு கம்பி பற்றி பின்வரும் தரவுகள் தரப்பட்டுள்ளன. கம்பி மீது பிரயோகித்த விசை 100 நியூட்டன். கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பு 10⁻6 மீட்டர் வர்க்கம். கம்பியின் நீட்சி 2 × 10⁻3 மீட்டர். கம்பியின் ஈர்க்காத நீளம் 2 மீட்டர்.
மேற்குறித்த தரவுகளுக்கேற்ப கம்பியில் செய்யப்பட்ட திரவியத்தின் யங்கின் மட்டு கேட்டிருக்கிறார். இதுக்கு ஆன்சர் எடுக்கலாமா? தந்த தரவுகளை பாத்தீங்களா? சகல தரவுகளும் தந்திருக்கிறார். தந்து போட்டு என்னத்தை கேட்காரு உங்கள்கிட்ட? யங்கின் மட்டு கேட்காரு. என்ன சமன்பாடு யூஸ் பண்ணுவோம்? சமன்பாடு என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம இதுக்கு? y சமன் FL இன்கள் A. யங்கின் மட்டு சமன் FL இன்குல A யூஸ் பண்ணுவோம். என்ன யங்கின் மட்டு சமன் FL இன்கில் A வந்து நம்ம என்ன செய்வோம்? யூஸ் பண்ணுவோம் இங்க. ரைட். அப்ப அதுக்குரிய சகல தரவுகளும் தந்திரிக்காரான்னு செக் பண்ணுங்க. உங்களுக்கு தரவு தந்திரிக்காரான்னு பார்ப்போம். கம்பியின் மீது பிரயோகிக்கப்படும் விசை F தந்திருக்கிறார். F தந்திருக்கிறார் 100 நியூட்டனாம். கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவு A தந்திருக்கிறார் 10⁻6 மீட்டராம். கம்பியின் நீச்சி தந்திருக்கார். நீச்சினா ஈண்டு குறிப்பிட்டம். தந்திருக்கார் 2 தர 10⁻3 தந்திருக்கிறார். கம்பியின் ஈர்க்காத நீளம், அப்ப ஆரம்ப நீளம் தந்திருக்கிறார் 2 மீட்டர். சமன்பாடுகள் எல்லாம் மார்க் பண்ணி விடுறேன். ஒருத்துல மார்க் பண்ணி விடுறேன். ஒன்றுக்கு 2 முறை சமன்பாடுகளை நீங்க எழுதி மார்க் பண்ணிக்கணும். F சமன் K என்ற சமன்பாடு முதலாவது. இரண்டாவது தகைப்பு படிச்சம், தகைப்பு F ங்கில A. மூணாவது விகாரம் படிச்சம், விகாரம் ஈங்கில L. நாலாவது யங்கின் மட்டு படிச்சம் FL ங்கில AE. அஞ்சாவது சக்தி படிச்சம் E சமன் அரை FE சொல்லுவோம், அல்லது அரை KE வர்க்கம் சொல்லுவோம். இவ்வளவு விஷயம் படித்திருக்கும் சமன்பாட்டுல. சோ கேட்டது யங்கின் மட்டு இருக்கிற சமன்பாடு 4வது சமன்பாடு. இப்ப 4வது சமன்பாடுல பிரதியிடுவோம். 4வது சமன்பாடுல பிரதியிடுறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில ஆட்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும். பிரதியிடுவோம், இந்த 10 அடிகள், அதாவது சுட்டிகளை சுருக்குறது கஷ்டமா இருக்கும். அப்படியானாக்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. வையின்னு சொல்றது, யங்கின் மட்டும் சொல்றது, FL கீழ AE சொல்றோம். யங்கின் மட்ட காண சொல்லிருக்கார். விசை தந்திருக்கிறார் 100 நியூட்டன் பிரதிரன். தர L தந்திருக்கிறார் 2 மீட்டர். கீழே A தந்திருக்கிறார் 10⁻6. தர E தந்திருக்கிறார் 2 தர 10⁻3. கொஞ்சம் கவனிங்கோ. இங்க நீங்க என்ன செய்யணுமான்னு சொன்னா 10 அடுக்கலாம் இருக்கட்டும். இலக்கங்கள பிரச்சனை மூலாவது முடிப்போம். இலக்கங்கள பிரச்சனையை முடிப்போம். ரெண்டையும் வெட்டி விடுவோம். வெட்டி விட்டா 100 கீழே 10⁻6 தர 10⁻3. ஒரே அடியால் பெருக்கப்பட்டா கூட்டுப்படும். 6 3 கூட்டினா 10⁻9 என்று எழுதலாம். 10⁻9. 9 மேலுக்கு போனா ஒரு சுட்டி மறை சுட்டி மேலுக்கு போனா நேராக எழுதுவோம். 100 தர 10⁻9. அப்ப நமக்கு ஆன்சர்ல பாக்குறோம் இந்த மாதிரியான ஆன்சர் இல்லை. அங்க பார்த்தா எல்லாம் 10 அடுக்காவே இருக்குது. சோ 100ஐயும் 10 அடுக்கா எழுதுவோம். 100 10 அடுக்கா எழுதுவோம். 10 வர்க்கம் எழுதுரு. அப்போ ஒரே அடிகள் பெருக்கப்பட்டா கூட்டுப்படும். 10 2 9ஐயும் கூட்டினா 11. எத்தனாவது ஆன்சர் கேட்டா உங்களோட விடையை பார்த்தோம்னு சொன்னா விடை 4வது விடை. விடை 4வது ஆன்சரா இருக்கு. விடை 4. எல்லாரும் கிளியர் ஆன்சர்? யாருக்கும் டவுட் கேள? டவுட் இருக்கிறார்கள் நீ கொஞ்சம் மெசேஜ் ஒன்று போடுங்க. யாருக்கும் டவுட் இருக்குதா?
சரி, ஓகே. அப்ப எல்லாரும் சரின்னு போட்டிருக்கிறீங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போம். 2014 40வது எம்சிக்கு போவாங்க. 2014 17 40வது எம்சிக்கு. 2017 40வது எம்சிக்கு. நான் இடையில ஒரு எம்சிக்கு விட்டுருக்கிறேன். 2016 47வது எம்சிக்கு விட்டுட்டு வாரன். இதை முடிச்சுக்கிட்டு கடைசிக்கு போ. சரியா? 2016 47வது எம்சிக்கு ஒன்று இருக்குது, நான் விட்டுட்டு வாரன். அதை இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி அவரை செய்யும். நீ இப்ப எடுங்க 2017 40வது எம்சிக்கு எடுங்க. 2017 40வது எம்சிக்கு. சார் இந்த யூனிட்ல ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு கேள்வி வரலையா? ஸ்ட்ரக்சரும் வரும், எஸ்ஐயும் வருமா? போன 2025 எஸ்ஏ, 2025 எஸ்ஏ 15 வரலையா? 15 வரல. சரியாமா? 2025 எஸ்ஏ ஒன்று வந்திருக்குது. 2016 ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. நம்ம எம்சிக்கு முடிச்சுட்டு ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு வருவோம். சரியாமா? சரி சார். ஓகே, எம்சிக்குள்ள முடிச்சுட்டு வருவோம் கடை பெஸ்ட்டுக்கு. அப்ப 2017 எடுங்க. 2017 40வது எம்சிக்கு எடுங்க. டக்குன்னு வேகமா செய்யலாமான்னு பாருங்க. 2017 40வது எம்சிக்கு. ஓகே, அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யாரும் ஆன்சர் எடுத்தாக்கள் இருக்குதா? மூணாவதா சார்? மூணாவது ஆன்சர் எடுத்திருக்கீங்க. என்ன செக் பண்ணுவோமா? மத்தாக்களுக்கு யாருக்கும் ஆன்சர் வந்திருக்குதா? ஆன்சர் எடுத்தாக்கள் அஞ்சாவது ஆன்சர் நிறைய பேருக்கு வந்திருக்குது. சில ஆட்களுக்கு மூணாவது ஆன்சர் வந்திருக்குது. ரைட், எல்லாருக்கும் செய்ய தெரியும். சில பிழைகள் விட்டுக்கிறோம். குட்டி ஒரு சின்ன ஒரு விஷயத்துல மாற்றி பிழைய விட்டு நிக்கிறோம். ரைட், கொஞ்சம் கவனிக்கணும் இந்த கேள்விய. இதுக்கு பிறகு விகித கேள்விகள் வந்தா இந்த மெதட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. விகிதம் சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வி வந்தா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தடமாற்றம் பயம் வராது. சரியான ஆன்சருக்கு நம்ம போகக்கூடியதாக இருக்கும். 2017 40வது எம்சிக்கு. முறையே 70 நியூட்டன் மீட்டர் -1, 2840 நியூட்டன் மீட்டர் -1. சுருள்வில் ஒரு ஒருமைகளை கொண்ட எக்ஸ், y ஆகிய இரண்டு சுருள்விற்கள் ஒரே பருமனுடைய இரண்டு விசைகளினால் தனித்தனியாக ஈர்க்கப்பட்டன. ரெண்டு விச்சுருக்களை ஒரே சமனான விசையால தனித்தனிய இழுக்கிறாராம் சொல்றார். ரெண்டு வில்லையும் சொல்றார். ஒன்று எக்ஸாம், இன்னொன்று வையாம்.
அப்ப நான் வரைஞ்சி விடுறேன். 2 வில் இருக்குதாம், 2 வில் இருக்குதாம். ஒன்று எக்ஸ்ன்ற வில்லாம், இவருக்கு ஒரு விசையை கொடுக்கறாம், எஃப்ன்ற விசையை கொடுக்கிறாராம். இந்த எக்ஸ்ன்ற வில்ற வந்து வில் மாறி தரப்பட்டிருக்குது. எவ்வளவாம் சரி கேட்டா 710 நியூட்டன் மீட்டர் -1. 710 நியூட்டன் மீட்டர் -1 சொல்லப்பட்டி. அடுத்தது இன்னொரு வில் மாறி இருக்குதாம், வையின்ற ஒரு வில் மாறில் இருக்குதாம், வையின்ற ஒரு வில் மாறில் இருக்குதாம். இந்த வில் மாறிலிய அதே விசையை கொடுத்து இழுக்கிறாராம். ஆனா இவர வில்மாட பெருமானம் எவ்வளவாம்னு கேட்டா சொல்லப்பட்டிருக்குது 2840 நியூட்டன் மீட்டர் -1. கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, எக்ஸ் மற்றும் வையின் அழுத்த சக்தி விகிதம், எக்ஸுக்கும் வைக்கும் இருக்கிற அழுத்த சக்தி விகிதம் சொல்லி கேட்டுக்கிறேன். அப்ப எக்ஸுக்கு இருக்கிற அழுத்த சக்திக்குரிய சமன்பாடை போடுவோம். அப்ப எக்ஸை வையை நீங்க அழகா போடுங்க. விகிதம் சொன்னா 2 ரொட்டை போட்டு எக்ஸ்க்கு வை பாப். எக்ஸ்ல அழுத்த சக்திக்குரிய சமன்பாடு நமக்கு தெரியும். அழுத்த சக்திக்குரிய சமன்பாடு படிச்சிருக்கிறோம். அரை எஃப்இன்னு சொல்றோம், அல்லது அரை கேஇ வர்க்கம் சொல்றோம். நம்ம விரும்பினத்தை யூஸ் பண்ணுவோம். இங்க எஃப்இ யூஸ் பண்ணலாம் அல்லது கே யூஸ் பண்ணலாம். அரை எஃப்இ யூஸ் பண்றது நல்ல யோசிக்கிறேன். எஃப் யூஸ் பண்ணாம கே யூஸ் பண்ணுவோமா? எதை யூஸ் பண்ணுவோம்? எஃப்இ யூஸ் பண்ணுவோம் சார். எஃப் யூஸ் பண்ணுவோமா? ரைட், ஓகே. அரை எஃப் யூஸ் பண்ணுவோம். இதுல தாக்குற விசை வந்து எஃப் தான். அரை நீட்சி எவ்வளவுன்னு கேட்டா நமக்கு தரல, E1 எடுத்துக்குவோம் சரியா. அப்ப இவருக்கு போடுவோம் E2 போட்டுக்குவோம், அதுவும் சரியா. அப்ப E1 போடுவோம். அரை இவருக்கு போடுவோம், அரை தர எஃப்க்கு பதிலா எஃப் தான், E2 போட்டுக்குவோம். நீச்சியில கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்களேன். விசை எஃப், வில் மாறிலி 710, வில் மாறிலி 710, நீச்சியை கண்டுபிடிக்கலாமா? என்ன சாம்பாடு யூஸ் பண்ணி நீச்சியை கண்டுபிடிக்கலாம்? இங்க என்ன சாம்பாடு யூஸ் பண்ண கண்டுபிடிக்கலாம்? எஃப் சமன் கேஏ யூஸ் பண்ணலாமா? எஃப் சமன் கேஇ யூஸ் பண்ணலாமா இல்லையா? நமக்கு எஸ் நீச்சி தானே தெரியும், நமக்கு நீச்சியை கண்டுபிடிச்சோம்னா சரி. அப்ப ஈக்கு பதிலா எஃப்ங்கிற கேஏ யூஸ் பண்ணலாம். அப்ப E1க்கு பதிலா நான் போட போறேன் அரை எஃப் தர, E1க்கு பதிலா போட போறேன் விசை எஃப் இருக்குது, கே வந்து 710 அரை எஃப் இருக்குது. E2க்கு அப்ப எப்படி கண்டுபிடிப்போம்? மஞ்சள் எஃப் சமன் கேஇ 2. E2 கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா எஃப் பிரிக்கணும் கே ஆல. கேஞ்சு எவ்வளவு? 2840. சார் வாய்ஸ் வழங்குது இல்ல சார்.